டிரைவிங் ரோட் டெஸ்ட்ல என்னெல்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத அப்படியே பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவாலுவேஷன் வந்து டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டிகட் ஸ்டேட்ல வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன். அதுல வந்து ஒரு 4 செக்ஷன் இருக்கும். டெஸ்ட் யுவர் வெஹிக்கிள், கெட்டிங் ரெடி டு டிரைவ், அதுக்கப்புறம் பேசிக் டிரைவிங் ஸ்கில், கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 லைக் வந்து டெஸ்ட் யுவர் வெஹிக்கிள், கெட்டிங் ரெடி டு டிரைவ், அதுக்கப்புறம் வந்து பேசிக் டிரைவிங் ஸ்கூல். இதுல வந்து ஏதாச்சும் ஒரு 3 தப்பு பண்ணீங்கன்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க. கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்ல ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலே ஃபெயில் பண்ணிடுவாங்க. சில ஸ்டேட்ஸ்ல இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நான் வந்து கடைசியில சொல்றேன். சில ஸ்டேட்ஸ்ல அந்த பேசிக் டிரைவிங், கிரிட்டிக்கல் டிரைவிங் இல்லாம நீங்க சிம்பிள் மிஸ்டேக் என்ன பண்றீங்க நோட் பண்ணி அதுல ஒரு 15க்கு மேல தப்பானீங்கன்னா அதுக்கும் டிரைவிங் டெஸ்ட் ஃபெயில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 செக்ஷன் சொன்னல அது டீடைலா சொல்லிடுறேன். மோஸ்ட்லி நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே எந்த ஸ்டேட்லனாலும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடலாம். செக்ஷன் 1 வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. உங்க வெஹிக்கிள் ப்ராப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க மாதிரி பேசிக்கா டயரு, பிரேக், லைட்டு, சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கா அது வந்து வேலிடேட் பண்றது. நெக்ஸ்ட் கெட்டிங் ரெடி டு டிரைவ். இதுல எப்படின்னா நீங்க வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் மிரர் அட்ஜஸ்ட் பண்றது, கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பார்க்கிங் வந்து கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வேலிடேட் பண்றது. அப்புறம் சீட் பெல்ட் கரெக்டா போடுறீங்களா அப்படின்னு வேலிடேட் பண்றது. நீங்க டிஎம்வி எழுத போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வெஹிக்கிள் இருக்க மாட்டீங்க. டிஎம்வி இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒவ்வொரு காரா வந்து எடுத்துட்டு போயிட்டு வருவாங்க. உங்களை கூப்பிட்டு போய் உங்க கார் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க டிரைவிங் சீட்ல வந்து ஏறி உட்காரப்ப அவங்களும் வந்து பேசஞ்சர் சீட்ல உங்க கூட ஏறி உட்காருவாங்க. ஏறி உட்காந்தோடனே உங்க கைட்டுக்கு கரெக்டா சீட் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க சீட் அட்ஜஸ்ட் பண்ணும். அது கரெக்டா ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிரர்ஸ் வந்து ப்ராப்பரா வேலிடேட் பண்ணும். உங்க ரைட் சைட் மிரர், லெஃப்ட் சைட் மிரர், ரெண்டு சைட் மிரரும் வந்து கரெக்டா உங்களால ரோட்ல பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் இங்க இருக்க மிரரும் கரெக்டா வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லா கரெக்டா பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டும் கரெக்டா போடணும். இதெல்லாம் தான் பேசிக்கா வந்து கெட்டிங் ரெடி டு டிரைவ்ல பார்ப்பாங்க. நீங்க அடுத்த வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிரைவிங் போடுவீங்க இல்ல ரிவர்ஸ் போடுவீங்க. நீங்க பிரேக் பிரஸ் பண்ணிட்டு எல்லா சைடும் பார்த்துட்டு கரெக்டா எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ கெட்டிங் ரெடி டு டிரைவ்ல இது பேசிக்கா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ செக்ஷன் 2 நார்மல் தான். ஜஸ்ட் நீங்க உள்ள ஏறிட்டு கரெக்டா எல்லாம் பண்றீங்களா அப்படிங்க மட்டும் வேலிடேட் பண்ணுவாங்க. செக்ஷன் 3 வந்து பேசிக் டிரைவிங் ஸ்கில்ஸ், ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன். உங்க டிரைவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றத கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு. கார் ஓட்டிட்டே இருக்க வந்து நீங்க ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க, இங்க போய் பார்க் பண்ணுங்க, இங்க ரிவர்ஸ் எடுங்க, இங்க கேர்டன் எடுங்க, அது மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டா உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிற பார்க்க ஃபர்ஸ்ட். அடுத்து ஆக்சிலரேஷன் அண்ட் ஷிஃப்டிங். நீங்க ரோட்ல டிரைவ் பண்றத வச்சு லோக்கல் ரோடோ இல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவோ இல்ல ஸ்கூல் ஜோனோ ஒவ்வொரு ஏரியா வச்சு ஸ்பீட் லிமிட் மாறிட்டே இருக்கும். உங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களால ஆக்சிலேட் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டிஸ்டன்ஸ். இப்போ நீங்க டிரைவ் பண்றப்போ முன்னாடி போற வெஹிக்கிளுக்கு கரெக்டா டிஸ்டன்ஸ் விட்டு போறீங்களாங்கிற மாதிரி. இது வந்து ஒரு 3 செகண்ட் ரூல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் கரெக்டா கால்குலேட் பண்ணிலாம் ஓட்ட முடியாது. இப்போ ஒரு தந்திக்கம்போ இருக்கு, அதுக்கிட்ட ஒரு கார் வந்து போகுதுன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் எடுக்கிறப்ப அங்க போறீங்கன்னா 3 செகண்ட் ரூல். முன்னாடி போறவங்க திடீர்னு பிரேக் போட்டாங்கன்னா நீங்க கரெக்டா பிரேக் போட்டு அவங்களை இடிக்காம நிக்கிறதுக்கு ஒரு 3 செகண்ட் இருந்தா தான் இடிக்காம கரெக்டா நிக்க முடியும். பிராக்டிகலா இது எல்லா இடத்துலயும் நீங்க கால்குலேட் பண்ணலாம் பண்ற முடியாது. ஒரு சிக்னல் வருது, ஒரு ஸ்டாப் போறதுன்னா நீங்க கிட்ட தான் போய் நிப்பீங்க. ஸோ நீங்க போறப்போ எப்படி ஜட்ஜ் பண்ணி கரெக்டா நீங்க டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணீங்க மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பிரேக்கிங். இப்போ வந்து உங்களுக்கு ரெட் போட்டாங்க இல்ல ஒரு ஸ்டாப் சிக்னல் வருதுன்னா எப்படி நீங்க பிரேக் அப்ளை பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. நீங்க ஃபுல்லா ஃபாஸ்டா அழுத்திட்டீங்கன்னா ஒரு ஜர்க் வரும். அப்படி ஜர்க் வந்துச்சுன்னா அது ஹார்ட் பிரேக்கிங் சொல்லிட்டு நோட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுல வந்து ஒரு பாயிண்ட் போற மாதிரி தான் உங்களுக்கு. நீங்க டிரைவ் பண்றது அப்படி தூரமா பார்த்து தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க முன்னாடில இருந்து பிரேக் ஸ்லோவா அழுத்துனீங்கன்னா கரெக்டா அந்த ஸ்டாப் கிட்ட இல்ல சிக்னல் கிட்ட வந்து கரெக்டா வந்து ஸ்லோவா நிற்கும். ஸோ பிரேக்கிங் வந்து ஹார்ட் பிரேக்கிங் பண்ணாம கரெக்டா ஸ்மூத்தா நிறுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நீங்க லேன்ல போயிட்டு இருக்கப்போ லெஃப்ட் லைன் போங்க அப்படின்னு டிரைவர் இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு. இல்ல நீங்க லெஃப்ட் லைன் எடுக்கணும்னா அந்த டயத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து இண்டிகேட்டர் இருக்கணும். ஸோ நீங்க இந்த மிரரும் பாப்பீங்க, லெஃப்ட் சைட் திரும்பி பின்னாடி இருக்க மிரர் வழியா பிளைண்ட் ஸ்பாட்ல யாரும் இல்லையான்னு பாப்பீங்க. இது வந்து இப்ப இருக்க கார்ல வந்து உங்களுக்கு மிரர்லயே வந்து பிளைண்ட் ஸ்பாட் வந்து யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த இண்டிகேட்டர் தெரியும். அது இருந்தாலும் டிரைவிங் இன்ஸ்பெக்டர் வந்து முன்னாடி இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் லைன் ஸ்விட்ச் பண்றப்போ இண்டிகேட்டர் போட்டுறீங்களா, கரெக்டா கிளாஸ்ல பாக்குறீங்களா, திரும்பி அது மாதிரி பாக்குறீங்களா, பிளைண்ட் ஸ்பாட்ல யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு திரும்புறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ரைட் சைடும் சிக்னலிங் அடுத்தது ரைட் லெஃப்ட் அது மாதிரி சொன்னாங்கன்னா உங்களால கரெக்டா திரும்ப முடியுதா, திரும்பி அதே லைனுக்குள்ள போறீங்களா. இப்போ நீங்க ரைட்ல திரும்புறீங்கன்னா உங்களுக்கு எந்த லைன்ல போயிட்டு இருக்கீங்களோ அதே சைட் லைன்ல தான் போகணும். இப்போ 2 லைன் ரோடு இருக்குன்னா அந்த சைடும் இப்போ 2 லைன் இருக்குன்னா நீங்க ரைட் சைட் லைன் இருக்கீங்கன்னா ரைட் சைட்ல தான் போய் மெர்ஜ் பண்ணும். லெஃப்ட் சைட் லைன்ல இருக்கீங்கன்னா லெஃப்ட் சைட்ல தான் போய் மெர்ஜ் பண்ணும். அது மாதிரி கரெக்டா அந்த லைனுக்குள்ள மெர்ஜ் ஆகி உள்ள போறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் டேர்னிங், உங்களால கரெக்டா டேர்ன் பண்ணி உள்ள போக முடியுதான்னு. ஏன்னா இப்போ ரோடு வந்து எவ்வளவு பெருசு இருக்கு, லைக் எவ்வளவு பெரிய டேர்னுங்கிற பொறுத்து நீங்க ஆசிலேஷன் அழுத்துவீங்க. இதுல வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போறீங்களான்னு பார்ப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிட் ஆற மாதிரி இருக்கும், இல்ல பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப ஜர்க் இல்லாம ஸ்மூத்தா திரும்புறீங்களான்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு வந்து வழி விடுறது. யூஎஸ்ல வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு தான் வந்து ஹையர் இம்பார்ட்டன்ஸ்ங்கிற மாதிரி இருக்கனால எங்கேயாச்சும் யாராச்சும் வாக் பண்ணாங்கன்னா நீங்க ஸ்டாப் பண்ணணும். யாராச்சும் வாக் பண்ணாங்கன்னா கரெக்டா நீங்க பார்த்து பிரேக் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜட்மெண்ட், அலர்ட்னஸ். இது வந்து நீங்க ஓட்டிட்டே இருக்கப்ப திடீர்னு யாராச்சும் உங்க லேன்ல வந்தாங்கன்னா கரெக்டா பிரேக் அப்ளை பண்றது, நீங்க இந்த லேன் வந்து கரெக்டா ப்ராப்பரா ஸ்விட்ச் பண்றப்ப ப்ராப்பரா பார்த்து போறது, சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்பப்ப நீங்க பாக்குற மாதிரி. ஸோ நீங்க ஓட்டுறப்போ அப்பப்ப நீங்க சைட் மிரர்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். அதில் நீங்க கரெக்டா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஓகே இவங்க அலர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே வந்து பேசிக் டிரைவிங் ஸ்கில்ஸ்ல வரும். ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு 3 தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயிலுங்கிற மாதிரி ஒரு 2 வீக்ஸ் அப்புறம் திருப்பி புக் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் டிரைவிங் டெஸ்ட் எடுக்கிறப்பலாம் எனக்கு வந்து ஒரு ஹார்ட் பிரேக் வந்துச்சு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறப்பலாம் வந்து எப்போ நான் பிரேக் போட்டாலும் லைட்டா ஜர்க் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்
டிரைவிங் ஸ்கில்ஸ். கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்ல ரோட் ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா, அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிக்கல் மேனுவல்ஸ்லாம் கரெக்டா போடுறீங்களா அப்படிங்கறத பார்ப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடு. லோக்கல் ரோட்ல போனீங்கன்னா மோஸ்ட்லி 35 ஸ்பீட் லிமிட் இருக்கும். ரெசிடென்ஷியல் ஏரியால போனீங்கன்னா 25 இருக்கும். ஸ்கூல் ஜோன்ல போனீங்கன்னா 25 இல்ல 15 அது மாதிரி மாறி இருக்கும். அதனால இப்போ டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் கூட்டு போற ரோட்ல நீங்க கரெக்டா ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்றீங்களா? ஒரு 25 மைல்ஸ் இருக்கு, திடீர்னு அடுத்து 35 ஆகுதுன்னா கரெக்டா உங்களால ஸ்பீட் வந்து ஆசிலேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸ்கூல் ஜோன் வரப்ப கரெக்டான ஸ்கூல் ஜோன் ஸ்பீட் மெயின்டைன் பண்றீங்களா? ஏன்னா இப்போ மோஸ்ட்லி டிரைவிங் டெஸ்ட் எடுத்து போறப்போ நீங்க நார்மலா ஒரு 35ல போயிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு ஸ்கூல் ஜோன் வழியா கூட்டு போயிடுவாங்க. அப்படி கூட்டு போறப்போ அங்க இருக்க ஸ்பீட் லிமிட்டுக்கு கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணி போறீங்களான்னு பார்க்கணும். அடுத்த ப்ராப்பர் லேன் செலக்ஷன். நீங்க வந்து எந்த லைன்ல நீங்க போகணும், இப்போ நீங்க டிரைவ் பண்றப்ப ரைட் லைன்ல போறதா, கரெக்டா லெஃப்ட் லைன்ல மாறி போறீங்களா, ஒருத்தவங்க ஓவர்டேக் பண்றப்ப எப்படி எடுக்கிறீங்க, அந்த மாதிரி லைன் செலக்ட் பண்றது கரெக்டா செலக்ட் பண்றீங்களான்னு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில் இருக்கிறது எல்லாமே தனித்தனி வீடியோவா தியரிட்டிக்கலாவும் பிராக்டிகலாவும் எடுத்து தனியா போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் வே. ரைட் ஆஃப் வே வந்து 2 இடத்துல தான் மெயினா, சிக்னல் போடுறப்போ அதுக்கப்புறம் ஸ்டாப் சிக்னல்ல. ஸோ இந்த 2 இடத்துல யாருக்கு ரைட் ஆஃப் வே அப்படிங்கறது மெயினா பாக்குறது. நெக்ஸ்ட் வந்து டிராபிக் கண்ட்ரோல்ஸ். டிராபிக் சிக்னல் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா, சைன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணி போறீங்களா, அந்த மாதிரி மெயினா ரெட் சிக்னல் போடுறப்ப கரெக்டா ஸ்டாப் பண்றது, அதுக்கப்புறம் டிராபிக் சைன்ஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரோட்ல ஓட்டுறது, இது மெயினா பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பார்க்கிங். ஸோ மோஸ்ட்லி பேக் பார்க்கிங் வந்து விட சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு பார்க்கிங் லாட் கூட்டு போயிட்டு பேக் பார்க்கிங் விட சொல்லுவாங்க. ஸோ பேக் பார்க்கிங் விடுறப்போ உங்களுக்கு கேமரா இருந்துச்சுன்னா கேமராலாம் பார்க்காம உங்களுக்கு திரும்பி பின்னாடி மிரர் வழியாவும் சைடு வழியாவும் பார்த்து கரெக்டா நீங்க பேக்ல வந்து பார்க் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் ஃப்ரண்ட் பார்க்கிங் கேட்டாங்கன்னா அதுவும் போடுற மாதிரி இருக்கும். பேரலல் பார்க்கிங் வந்து சில ஸ்டேட்ஸ்ல மேண்டேட்டரியா கேட்பாங்க. லைக் கலிஃபோர்னியா அது மாதிரி சில ஸ்டேட்ஸ்ல வந்து பேரலல் பார்க்கிங் நிறைய விடுற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் பேரலல் பார்க்கிங் மெயினா கேட்பாங்க. இது இல்லாம கேட்டேன்னு கேட்கலாம். இப்போ நீங்க ஒரு 2-வே ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னா அதே ரோட்ல நீங்க திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி, நீங்க இப்போ சந்தில அது மாதிரி எல்லாம் போய் திரும்பாம அதே ரோட்ல திரும்பினா எப்படி திரும்புவீங்க கேட்டேன். ஜஸ்ட் இப்படி போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இப்படி போவீங்க, திருப்பி ரிவர்ஸ் எடுப்பீங்க, திருப்பி இப்படி வருவீங்க. கே மாதிரி ஷேப்ல இருக்கிறனால கேட்டேன்னு சொல்லுவாங்க. மேனர்ஸ் மெயினா வந்து பேக் பார்க்கிங், கேட்டேன்னு. சில ஸ்டேட்ஸ்ல வந்து பேரலல் பார்க்கிங், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்க்கிங். மற்றபடி வேற எதுவும் பெருசா இருக்காது. அதுக்கப்புறம் டிரைவ் பண்றப்ப பொலைட்டா இருக்கீங்க, ரொம்ப எமோஷன்ஸ் எல்லாம் காட்டாம இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. யாராச்சும் மிஸ்டேக் பண்ணா நீங்க ரூடா அந்த டைத்துல எதுவும் பிஹேவ் பண்ணாம கரெக்டா ப்ராப்பரா போறீங்களா அப்படிங்கிற மானிட்டர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில். இதுல ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ண கூட அது ஃபெயில் தான். மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்லயும் இதுல இருக்கிறதான் வேற மாதிரி வந்து ஷீட் வச்சிருப்பாங்க, எவாலுவேட் பண்ற ஷீட். இதுல எல்லாத்தையும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பாஸ் வந்துடும். பார்க் பண்ணிட்டு டிரைவ்ல இருந்து நீங்க பிரேக் மாத்தினோடனே அவங்க வந்து உங்கள்கிட்ட டிரைவிங் எவல்யூஷன் ஷீட்ல காட்டுவாங்க. லைக் உங்களுக்கு வந்து எதுல வந்து நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல எல்லாமே கரெக்டா ஓட்டிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. நீங்க கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்ல 1 தப்பா இருந்துச்சுன்னா ஃபெயிலு, மற்ற டிரைவிங் ஸ்கில்ஸ்ல வந்து 3 தப்பா இருந்துச்சுன்னா ஃபெயிலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நீங்க கலிஃபோர்னியா மாதிரி ஸ்டேட்ல இதே இது வேற வேடிங்ல வந்து பேசிக் டிரைவிங் ஸ்கில்க்கும் கிரிட்டிக்கல் டிரைவிங் ஸ்கில்க்கும் வச்சிருப்பாங்க. மற்றபடி நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிலையும் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த இதுல ஒரு 15 மிஸ்டேக்ஸ் கிட்ட பண்ணா தப்புங்கிற மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், சேம் இது வேற வேடிங்ஸ்ல இருக்கும், பட் டீடைல் தான் உங்களுக்கு ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதும் அதுல வந்து தனியா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து சில ஸ்டேட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இப்ப நான் சொன்னது எல்லாமே தனித்தனி வீடியோஸ் எது போட முடியுதோ அதில் வந்து எடுத்து நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.